குவான்ட்ஸ் முக்கியம் புகழ்னு சொல்லிட்டு நம்மளோட நியூ கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீ கோர்ஸ் தான். கம்ப்ளீட் அர்த்தமெட்டிக் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ டுடேயோட ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஓகேங்களா? ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதில் இருக்கிற பேசிக், அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் லேர்னிங்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மிக்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் என்னென்ன நம்மளுக்கு ஐடியா வேணும், என்ன நாலேஜ் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன் நான் மிக்ஸ் அண்ட் அலிகேஷன் எடுத்தேன் அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மிக்ஸ் அண்ட் அலிகேஷன் டாப்பிக்கில் போனீங்கன்னா அதுக்குள்ளே ரேஷியோ யூஸ் பண்ணுவோம், ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம், பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும், தென் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா டாப்பிக்குமே இந்த ஒரு டாப்பிக்குள்ளே கவர் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போக போக மற்ற டாப்பிக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ரேஷியோ, ஆவரேஜ், பர்சன்டேஜ் தனித்தனியாக கிளாஸ் எடுக்காமல் இந்த செஷனுக்குள்ளேயே நான் மேக்ஸிமம் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸ் அண்ட் அலிகேஷனில் என்ன தேவை? ஓகேங்களா? நார்மலாக நமக்கு மிக்ஸ் அண்ட் அலிகேஷனில் ரேஷியோ இருக்குது. பார்த்தீங்களா? அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ப்ளே பண்ணும். ஒன்று. ரெண்டாவது அலிகேஷன் மெத்தட், கிராஸ் மெத்தட் மாதிரி போடுவோம்ல, இந்த ரெண்டும் தான் ரொம்ப மேஜரான ஒரு பார்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ரேஷியோ சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ரேஷியோவில் என்ன தெரியணும், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட் அலிகேஷனுக்கு மட்டுமே கிடையாது இந்த கான்செப்ட். அர்த்தமெட்டிக் ஃபுல்லாமே பேசிக் தான். இது தான். ஏன்னா இது தான் நிறைய பேர் தெரியாதனால நம்மளால் நிறைய சம்ஸ் ஈஸியாக போட முடியல, நம்மளால் ட்ரை பண்ண முடியல. ஓகேங்களா? ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2:3 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. ஓகேங்களா? தென் 4:5 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ரேஷியோ, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இஃப் ஏ அண்ட் பி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ரேஷியோ எப்படி ஆட் பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வாட் எவர் அது என்னவா வேணால் இருந்துக்கிட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஈக்குவல் பண்ணணும். ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணணுன்னா என்ன பண்ணிக்கலாம்? உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை நான் 90 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நான் 100 போட்டுடலாம். கரெக்டாக? இது ஒன் ஆஃப் தி வே. பட்டு எங்களுக்கு நமக்கு ஒரு டேட்டா கிடையாது, ரெண்டு டேட்டா. இங்கே ஒரு 2:3, இங்கே 4:5, ரெண்டு டேட்டா வருது. ரெண்டு டேட்டா வரும்போது நம்மளால் டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? நான் இங்கே 100 இருக்குது, இங்கே 10 இருக்குது. இந்த 10 100 பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 ஆயிருமா? ஆயிட்டா? ஸோ சிம்பிள். ஸோ ரெண்டு டேட்டாவை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ இங்கே 100, இங்கே ஓகே, இதுவே 5:7 இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்கிட்ட 5 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட 7 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கணும்? என்னோட 7 மல்டிப்ளை பண்ணிக்கணும், உங்களோட 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஈக்குவல் ஆகிட்டா? ஸோ வாட் எவர் ரேஷியோ நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதை மேபி நம்மளுக்காக தெரிஞ்சால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு தெரியுது, நான் இங்கே போய் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10:10 100 இருக்குது, நான் இங்கே தேலாம் போய் 100, இங்கே 10ன்னு மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு 100 கிடச்சிருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் அதனால் சிங்கிள் டைமில் முடிச்சிட்டேன். பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இந்த இடத்துல அப்படி பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே இன்வெர்ஸாக அதோட நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணாலும் எனக்கு ஈக்குவல் ஆகும். எனக்கு தெரியுது பட்சத்தில் ஓகே, தெரியாத பட்சத்தில் இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் தெரிஞ்ச பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ஒரு சிங்கிள் டைமை மல்டிப்ளை பண்ணாலே ஈக்குவல் ஆக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் ரேஷியோவும் ஈக்குவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்ல மாட்டேன். என்னென்னா ரேஷியோனா என்ன சொல்லுங்கள். ஓகே, இப்போ என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது, உங்கள்கிட்ட 14 சாக்லேட் இருக்குது. இது எக்ஸாக்ட் நம்பர். இப்போ இந்த எக்ஸாக்ட் நம்பரை காமன் டேமை நம்ம கேன்சல் பண்ணோன்னா கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா இதுதான் ரேஷியோ. ஸோ எப்பயுமே ரேஷியோ கூட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். ரேஷியோ கூட ஆல்வேஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். மேபி அது ஒன்றா கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 5 சாக்லேட், உங்கள்கிட்ட 7 சாக்லேட் இருக்குன்னா என்னது ரேஷியோ? 5:7 தான்.
ஆனால் அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ ரேஷியோ அது அந்த மேபி நீ அதை நீங்கள் என்ன டைம்லாம் கொடுத்துக்கோங்க, எக்ஸ் ஒய் இசட் ஏபிசிடி எது வேணாலும் கொடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ எப்பயுமே ரேஷியோ கூட ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இருக்குது, இதை மறந்துடாதீங்க. ரேஷியோ கூட எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த நம்ம எடுக்கிற எல்லா ரேஷியோ கூடயும் ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது தனி ரேஷியோ, இது தனி ரேஷியோ. ஓகேங்களா? அப்போனா கான்ஸ்டன்ட் டேம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ரெண்டும் ஒரே டேமில் வருது அப்படிங்கும்போது இதுக்கு 2x 3xன்னு எடுக்கிறோன்னா அதே கொஸ்டினில் வர இன்னொரு ரேஷியோக்கு நீங்கள் எக்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் இருக்கும். இங்கே 4x எக்ஸ் எடுக்கக்கூடாது, 4y 5y தான் நீங்கள் எடுக்கணும். சேம் கான்ஸ்டன்ட் வராது. எப்படி நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நானும் இருக்கணும், என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது, உங்கள்கிட்ட 14 சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என் ஃப்ரெண்டு 12 சாக்லேட் வச்சுருக்கான், உங்கள் ஃப்ரெண்டு 18 சாக்லேட் வச்சுருக்கான். இப்போ இது ரேஷியோ பாருங்கள் 5:7. இதுக்கு ரேஷியோ பாருங்கள் 2:3. இப்போ இது கூட இருக்கிற கான்ஸ்டன்ட் டேம் என்னது, நம்ம டிவைட் பண்ண காமன் டேம் இருக்குல்ல, அதுதான் அந்த கான்ஸ்டன்ட். இங்கே என்னது 2, இங்கே என்னது 6. ஸோ பாருங்கள் ரெண்டு வேறு வருதா, அந்த ரேஷியோட மல்டிப்ளை பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் டேம் வந்து வேறு வருதா. அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், ஒரு ரேஷியோவில் வர்ற ஒரே கொஸ்டின் தான், ஆனால் ஒரே கொஸ்டின் இருக்கிற வேறு ரேஷியோவுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே வேறு கான்ஸ்டன்ட் டேம் தான் நம்ம கொடுக்கணும். கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இதில் இப்போ நான் இருக்கிறேன், என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது, உங்கள்கிட்ட 14 சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? கிளியரா? இப்போ என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட 12 சாக்லேட் இருக்குது. இப்போ இதோட ரேஷியோ என்னது 5:7. இதோட ரேஷியோ என்னது 5:6. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 5x 7xன்னு போடுவோம். இதுக்கு 5x 6xன்னு போடுவோம். சரி, எக்ஸ் போடக்கூடாது, எக்ஸ் போடலாம், பட் நான் ஏன் சொல்கிறேன், இங்கே ஒய்ன்னு போடுவோம். ஓகேங்களா? ஏன்னா வேறு டேம் வேறு இது. ஓகே, பட் இங்கே நான் காமனாக இருக்கேனா, அப்போனா எனக்கு இங்கே 5xன்னு இருந்துச்சுன்னா x = y நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? x = yன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போனா என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஈக்குவல் பண்ணிட்டு போயிடலாம் 6s. இல்லாட்டி எல்லாத்தையுமே ஒய்யாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அந்த இடத்துல வேறு பர்சன்ஸ், பட் ஒரே பர்சன் 2 ரேஷியோலையும் வர்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரேஷியோ ஈக்குவல் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி இங்கே ஈக்குவலாக தான் இருக்குது, அதனால டேரெக்டாகவே நான் போட்டேன். ஓகே, நான் புரிஞ்சா? இப்போ சப்போஸ் பாருங்கள், என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது, உங்கள்கிட்ட 14 சாக்லேட் இருக்குது. இப்போ என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது, ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட 15 சாக்லேட் இருக்குது. இப்போ ரேஷியோ பாருங்கள் 5:7 2:3. இங்கே என்ன வரும் எக்ஸ், இங்கே என்ன வரும் ஒய். மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் 2 இடத்துல 5 ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:6 நான் வந்து ஈக்குவலாக தான் இருந்தேன். அதனால் டேரெக்டாகவே நான் போட்டுக்கலாம். அப்படி சிங்கிள் ரேஷியோவாக மாற்றுறதுக்கு, ஏன்னா எப்பயுமே வந்து 3 பேர் இருக்கிறாங்க, 2 ரேஷியோ இருக்குன்னா அவங்கள சிங்கிள் ரேஷியோவாக மாற்றிட்டிங்கன்னா ப்ளஸ் ஈஸியாக இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது, நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், இதை சிங்கிள் ரேஷியோவாக மாற்றலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக எக்ஸ் ஒய்ன்னு வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். பட் நார்மலாக வந்து எக்ஸ் ஒய்லாம் நம்ம போடாமலே நம்ம வந்து இந்த ரேஷியோ ஈக்குவல் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? எப்படி பண்ணலான்னா, ஓகே இப்போ நான் எனக்கு மேலேயும் கீழேயும் ஒன்றா தான் இருக்கணுங்க. ஸோ அப்படின்னா 5x = 2y ஈக்குவல் பண்ணிடலாமா? எக்ஸ் / y வரும் 2/5. இப்போ இந்த எக்ஸோட எக்ஸ் இப்போ 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 10 14. ஸோ இங்கே வந்தீங்கன்னா 10 15. ஸோ இந்த ரேஷியோ அப்படி ஈக்குவல் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சிம்பிள் வேலையை சொல்லியிருக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ அப்படியே இதை எடுத்து போட்டுவிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. இது ஜஸ்ட் ப்ராசஸ் உங்களை சொல்கிறேன். நமக்கு கொஸ்டின்ஸில் வரும்போது இந்த மாதிரி ரேஷியோவில் வராது. இங்கே வந்து நான் உனக்கு எக்ஸாக்டான வேல்யூ சொல்லிட்டுக்கு நான் ரேஷியோ போடுறேன்னா உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் கொஸ்டின்ஸில் எக்ஸாக்டான வேல்யூ இருக்காது, ரேஷியோ தான் கொடுத்துருப்பான். அந்த 5 அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கும் ரேஷியோ என்னது 5:7, ஏக்கும் சிக்கும் 2:3,
அப்படின்னு கொடுத்துருப்பான். இங்கே ஏ வந்து ரெண்டுமே சேம் வேல்யூ தான். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணணும், ஏ ஈக்குவல் பண்ணணும். இங்கே 2ஆலையும் இங்கே 5ஆலையும் பண்ணேன்னா ஏ என்ன வரும், இங்கே 10 14 10 15. ஸோ 10:14:15 ரேஷியோ. இதுதான் ரேஷியோவுடைய ஒரு சின்ன கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வாட் எவர் டவுட் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா டவுட்ஸ் கேட்டால் மட்டும் தான் நம்மளால் நெக்ஸ்ட் மூவ் ஆன முடியும். ஓகேங்களா? நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக லைவ் கிளாஸஸ் கொண்டு வரேன். எனக்கு லைவ் கிளாஸஸ் கொண்டு வர பிரச்சனை இல்லை. பட் எத்தனை பேர் வருவீங்க, எத்தனை பேர் யூஸ் ஆவீங்கிறது தான் எனக்கு பிரச்சனை இங்கே. அதனால் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ ரேஷியோவில் இது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதே ரேஷியோவில் இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள் என்னென்னா, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 சாக்லேட் இருக்குது, உங்கள்கிட்ட 150 சாக்லேட் இருக்குது. இந்த 100 சாக்லேட்டில் ஓகேங்களா, இந்த 100 சாக்லேட்டில் என்கிட்ட மஞ்ச் 5 ஸ்டார் வந்து 2:3 ரேஷியோவில் இருக்குது. மஞ்சு 5 ஸ்டார். இப்போ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா மஞ்சுக்கும் 5 ஸ்டாருக்குள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கலாம், ஒரு 3:2 வச்சுக்கிறோமா, மாற்றி வச்சுக்கிறோம் அப்படியே. ஓகேங்களா? தென் இப்போ டோட்டலாக எத்தனை மஞ்ச்சு எத்தனை 5 ஸ்டார் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இந்த 5ஆல் இங்கே இவ்வளோ சிம்பிளாக இருக்கனால மேபி உங்களால் டக்குன்னு சொல்ல முடியும். பட் கொஸ்டின்ஸில் அப்படி இருக்காது. கொஸ்டின்ஸில் இந்த இடத்துல 100 150 இருக்காது, 2:3ன்னு சொல்லுவாங்க. வெங்கடேஷ் டூ உங்கள்கிட்ட உங்கள் நேம் ரேஷியோ டோட்டல் சாக்லேட் ரேஷியோ 2:3ன்னு கொடுத்துருப்பாங்க. அண்டு அந்த 2:3 ரேஷியோவில் மஞ்சு டு 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா 2:3, உங்கள்கிட்ட 3:2ன்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? பட் இந்த சம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 100/5 போட்டு 40 16 எழுதுவோம். எப்படி நான் இதை போட்டேன், இந்த ரேஷியோவால் இதை டிவைட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், ரேஷியோட எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு சொன்னேன்னா 100/5x. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 20. ஸோ அந்த 20யோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே அதே மாதிரி பண்ணிங்கன்னா 90 60. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 130. இங்கே வந்து 120ன்னு வரும். 13:12. இதுதான் நார்மல் மெத்தட். கரெக்டுங்களா? நார்மல் மெத்தட் இது தான். ஓகே. இப்போ நம்ம ரேஷியோவில் இந்த எனக்கு 150 100 கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், 2:3ன்னு ரேஷியோ இருக்கும். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, 2:3ன்னு ரேஷியோவில் இருக்கும். இப்போ நான் அந்த டைமில் போய் நான் எப்படி பண்ண முடியும், இதை எனக்கு 100 150 கொடுத்துட்டேன். இப்போ கிவன் டோட்டல் ரேஷியோவே 2:3 இருந்துச்சுன்னா நான் எப்படி ஃபைன் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ 2:3ன்னு இருக்குது, இங்கே 3:2ன்னு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் அந்த ரேஷியோவை உடைய டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவல் பண்ணணும். 2 + 3 5, 3 + 2 5. எனக்கு ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நான் அவங்க ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ மல்டிப்ளை பண்ண வந்துடும். என்னது, 2:3. அப்போ என்ன வரும், 4:6 9:6 13 12. அதே ரேஷியோ வந்துட்டா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்ரி டைம் என்ன சொல்கிறது, நமக்கு வந்து டோட்டல் குவான்டிட்டி இருக்காது, நம்ம ரேஷியோ வச்சு ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட இருக்கிற மஞ்ச் அண்ட் 5 ஸ்டார்ஸாக கூட ரேஷியோ வந்து 2:3. ஓகேங்களா? உங்கள்கிட்ட வந்து 4:3ன்னு இருக்குது. 4:3ன்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுடைய ரேஷியோவை கேட்குறாங்க. அண்டு உங்கள்கிட்ட இருக்கிற சாக்லேட் அண்ட் என்கிட்ட இருக்கிற சாக்லேட்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:3ன்னு வச்சுக்கிறோம் இப்போயும். ஓகேங்களா? நம்மகிட்ட உங்கள்கிட்ட டோட்டல் சாக்லேட்ஸ் அண்டு என்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸ்க்கான ரேஷியோ வந்து 2:3. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்கள்கிட்ட 2:3 இருக்குது, என்கிட்ட இண்டிவிஜுவலாக 4:3 இருக்குது. நம்ம ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தேர் ரேஷியோ குவான்டிட்டியை ஈக்குவல் பண்ணணும். வாட் எவர் நீங்கள் எந்த கொஸ்டின்னாலும் போங்க, இதுதான் ப்ரொசீஜராக இருக்கும். இங்கே 2:3 5, இங்கே 4:3 7. ஸோ நம்மளுக்கு வந்து சப்போஸ் டேரெக்டாக இது இந்த நம்பரோட ஏதோ நம்பரோட மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணும், கிராஸ் 7, இங்கே 5 அவங்களுடைய டோட்டல். இப்போ இதை கூட்டினா என்னது, 5 × 7 35, 4 + 3 7 5, 7 × 5 35.
ஸோ இதுதான் மேலே சொல்லியிருப்பேன். சிங்கிளாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, பட் இந்த இடத்துல நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ண மாதிரி தான் ஈக்குவல் பண்ண முடியும்னு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் ஆகிட்டு. இப்போ ஈக்குவல் ஆகிட்டு என்ன அர்த்தம்? அதை நீங்கள் ரேஸ் எடுத்திங்கன்னா 1:1 கிடைக்கும். இப்போ வாட் எவர் நம்ம ஏன் இதில் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஈக்குவல் நம்மளோட ரேஷியோ வேறு வேறு, டோட்டல் குவான்டிட்டி ரேஷியோ வேறு வேறு இருந்தாலும் நம்மளை 1:1 மாற்றிட்டோன்னா எந்த நம்பர் வேணுமோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்ம அந்த ரேஷியோவை மாறிட போகிறோம். இப்போ நம்ம 1:1 கொஞ்சம் நம்மளோட ரேஷியோ 3:7 மாற்றினா 3ஆல் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 4:7 வேணும்னா என்ன 4ஆலையும் உங்களை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது கான்செப்ட் என்ன, 1:1 அப்படிங்கிற ரேஷியோவை நம்ம மாற்றணும். அதுக்காக தான் நம்ம டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவல் பண்ண வைக்கிறோம். மேலேயும் கீழே 35 அப்படின்னு ஒன்று வரணும். வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேர் ரெஸ்பெக்டிவ் ரேஷியோவில் 2:3 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை சால்வ் பண்ணி 14 ஸோ 28 42 15 60 45 இப்படி போட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இதே டேட்டாக்கு நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெத்தடில் இப்போ ஏன்னா வாட் ஆர் தி பாசிபிள் வேஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணும் இல்லைண்ணா. இப்போ ஏன்ட்ட இருக்கிற சாக்லேட் வந்து 2:3 வச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட அதே மாதிரி வச்சுக்கிறோம். பட் நம்மகிட்ட இருக்கிற டோட்டல் குவான்டிட்டிக்கு மாதிரி 2:3 சொன்னோம்ல. இப்போ 2:3 சொல்லாமல் வேறு ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா? 7:4 வச்சுக்கிறோமா? ஓகே, நம்ம ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரேஷியோவை ஈக்குவல் பண்ணணும். தேர் குவான்டிட்டி ஆஃப் ரேஷியோ, அவங்களோட டோட்டல் குவான்டிட்டி ரேஷியோவை மேலேயும் கீழே ஈக்குவல் பண்ணணும். ஸோ மேலே என்னது சாரி வெயிட் 4:7. ஓகேங்களா? ஓகே, ஏன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, இப்போ மேலே 7ஆல் கீழே 5ஆல் த ரெஸ்பெக்ட் ரேஷியோ என்னது 4:7. இப்போ நம்ம இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. இந்த 7 நம்மளால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே காமன் டேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேன்சல் பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ என்ன ஒரு 8 12 20 15. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேஷியோ. ஸோ ரேஷியோலே நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு வியூ எடுத்துருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அலிகேஷன்ஸ். ஸோ அலிகேஷன்ஸ் பொறுத்தவரை நான் அடுத்து ஓகேங்களா, இப்போ அலிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ இதில் இன்னொன்று நான் சொல்லுறேன். இப்போ வந்து மிக்சட் அலிகேஷனில் வந்து 2 பீக்கர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு பீக்கரில் 10 லிட்டர் வாட்டர் 20 லிட்டர் மில்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து நான் வந்து வெளியே சம் லிட்டரை வெளியே எடுக்கிறேன், ஒரு 5 லிட்டர் எடுக்கிறேன். இப்போ ரேஷியோ என்ன இருக்குது 1:2 இருக்குதா? இப்போ நான் 5 லிட்டர் வெளியே எடுத்தாலுமே ரேஷியோ 1:2 தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிற ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 5 லிட்டரை வெளியே எடுக்கிறீங்க, 5 லிட்டர் வேண்டாம் 6 லிட்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இல்லை சிம்பிளாக மாற்றிடுவோம், நம்ம மில்க் வாட்டர்னு வைக்காமல் சிம்பிளாக மாற்றிடலாமா? ஓகே, சாக்லேட்டே போயிடலாம் நம்ம, அப்போ தான் இன்னமும் உங்களுக்கு புரியும் ரேஷியோவில். இப்போ ஓகே, இப்போ வந்து என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குது, உங்ககிட்ட 20 சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு 6 சாக்லேட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அங்கே வர்ற பர்சன்ஸ்க்கு ஏதோ ஒரு பர்சன் வராங்க, அவங்க நம்ம கொடுக்க போகிறோம், ஒரு குழந்தை வருது கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 6 சாக்லேட் நம்மகிட்ட தனித்தனியாக இருக்குது. பட் இந்த 10 + 20 நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டோம். நான் அதில் 10 சாக்லேட் போட்டிருக்கேன், நீங்கள் 20 சாக்லேட் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ 6 சாக்லேட் எடுக்கும்போது நம்ம ரேஷியோ என்னது 1:2. ஸோ இப்போ இந்த 6 சாக்லேட் எடுக்கும்போது எப்பவுமே இந்த பாக்ஸ்லேருந்து எப்படி வரும்னா 1:2 ரேஷியோவில் தான் அது வந்து நீங்கள் வெளியே எடுக்க முடியும். இப்போ இந்த 6 சாக்லேட்டை நீங்கள் 1:2 பிரிச்சிங்கன்னா 2 × 4 வரும். அப்போனா நான் என்னோடய சாக்லேட்லேருந்து 2 சாக்லேட் வரும், உங்கள் சாக்லேட்லேருந்து 4 சாக்லேட் வெளியே வரும். இப்போ வந்துட்டு என்ன ஆகும், ஏன்லேருந்து 2 பேரும் உங்கள்கிட்ட இருந்த 4 பேர், அப்படின்னா மிச்சம் 8 இருக்கும், 16 இருக்கும். ரேஷியோ பாருங்கள், திருப்பி 1:2 தான் வரும். ஸோ எப்பயுமே ஒரு 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 மிக்சரில் நீங்கள் வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதோட ரேஷியோ சேஞ்ச் ஆகவே ஆகாது. இது முக்கியமான கான்செப்ட் இன் மிக்சட் அலிகேஷனில். ஓகேங்களா? இப்போ எப்போ ப்ரோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, சேஞ்ச் ஆகும் எப்போனா, இப்போ எடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்கள்கிட்ட எங்கிட்ட சாக்லேட் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பர்சன் வராங்க, உங்கள் ஃப்ரெண்டு வராங்க, வந்து அவங்க ஒரு
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை வேண்டாம் அது வேண்டாம். இப்போ 8:16 இருக்குது. ஏன்டாப்பா 8 சாக்லேட்டு உங்கள்கிட்ட 16 சாக்லேட் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், கடையில் போயிட்டு இன்னொரு 4 சாக்லேட்டை வாங்கி இதில் போட்டுடுறேன். போட்டோன்னப்போ என் பங்குக்கு என்ன ஆயிரும், 12 இங்கே 16. இப்போ ரேஷியோ சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ ஒரு மிக்சரில் இருந்து நீங்கள் எடுக்கும்போது எப்பயுமே அந்த ரேஷியோ, அந்த அதில் இருக்கிற மிக்சரோட ரேஷியோ என்னதோ அதே ரேஷியோவில் தான் எப்பயுமே உங்களுக்கு வெளியே வரும். ஒன்று. ரெண்டாவது, அந்த மிக்சரில் நீங்கள் எவ்வளோ லிட்டர் எடுத்தாலும் சரி அதோட ரேஷியோ சேஞ்ச் ஆகவே ஆகாது. அன்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எய்தர் நான் இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற வர. இப்போ நான் ஆட் பண்ணேன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஒரு 5 சாக்லேட் போட்டாலும் 8:21 வந்துடும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே ஒரு மிக்சரில் நம்ம வெளியே எடுக்கும்போது அதோட ரேஷியோ சேஞ்ச் அஃபெக்டே ஆகவே ஆகாது. அன்டில் எதர் வி ஆட் எனி ஒன் ஆஃப் மிக்சர், அதில் உள்ளே இருக்கிற மிக்சரில் எதர் இப்போ மில்க் வாட்டர் இருந்துச்சுன்னா மில்க் ஆட் பண்ணாலோ இல்லை வாட்டர் ஆட் பண்ணாலோ, இந்த மாதிரி பண்ணாத வர அதோட ரேஷியோ சேஞ்சே ஆகாது. ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அதோட ரேஷியோ சேஞ்ச் ஆகும். எதர் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாலும் சரி இல்லை மில்க் ஆட் பண்ணாலும் சரி இல்லை போத்துமே ஆட் பண்ணாலும் சரி ரேஷியோ சேஞ்ச் ஆகும். பட் போத்துமே ஆட் பண்ணும்போது ரேஷியோ சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 8 சாக்லேட் உங்கள்கிட்ட 16 சாக்லேட் இருக்குது. நான் ஆட் பண்ணுற ரேஷியோவும் 1:2ன்ற ரேஷியோ இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 சாக்லேட்டு நீங்கள் 8 சாக்லேட் ஆட் பண்ணுறீங்க, 12:24 1:2. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கேஸ் அது பார்த்தீங்கன்னா இருக்கிற ரேஷியோ அதே ரேஷியோவில் நம்ம 2 மிக்சரையும் ஆட் பண்ணோன்னா ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? எய்தர் ஒன்று இதே இடத்துல நீங்கள் 8:16 இருக்குது, நான் 4, ஓகேங்களா, நீங்கள் 16. இப்போ பாருங்கள் 12:32 3:8 ரேஷியோ சேஞ்ச் ஆகிதா? ஸோ இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தென் அலிகேஷன்ஸ். ஸோ அலிகேஷன்ஸ் போகும்போது எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, அலிகேஷன் பொறுத்தவரை எப்பவுமே நீங்கள் மில்க் எடுக்கிறீங்கன்னா அதாவது 2 மிக்சர் இருக்கும். ஒரு மிக்சரை மில்க் எடுத்திங்கன்னா இன்னொரு மிக்சர் மில்க் தான் எடுக்கணும். சென்ட்ரலுமே மில்க் தான் கிடைக்கும். கீழே நீங்கள் போடுற ரேஷியோ இருக்குல்ல, இது ஆக்சுவலாக இது மில்கோட குவான்டிட்டி போடுவீங்க. இங்கே இந்த இன்னொரு மிக்சர் மில்க்கு இங்கே ஆவரேஜ் ஒரு கிடைக்கும். இந்த கீழே போடுற என்ன தெரியுமா, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் 1 அண்ட் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் 2, இதுக்குள்ளே ரேஷியோ தான் இங்கே கீழே போடுவீங்க. மேலே இண்டிவிஜுவல் மில்க்னா மில்க்கு, இன்னொரு சைடு மில்க்னா மில்க்கு, சென்டரில் ஆவரேஜ் கிடைக்கும். கீழே அதோட ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி, டோட்டல் குவான்டிட்டி இருக்குல்ல, அதுதான் அதோட ரேஷியோ கீழே போடணும். இப்போ நீங்கள் வாட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடு வாட்டர் தான் எடுக்கணும், சென்டரில் வாட்டர் தான் வரணும். கீழே வாட்டரோட டோட்டல் குவான்டிட்டி கிடையாது, அந்த மிக்சரோட டோட்டல் குவான்டிட்டி. இந்த இது மட்டும்தான் இண்டிவிஜுவலாக இருக்கணும். கீழே போடுறது டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் தட் வாட்டர் ப்ளஸ் மில்க்கு, இல்லை ஏதோ ஒன்று டோட்டல் குவான்டிட்டி போடணும். எடுக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் மிக்சரோடைய டோட்டல் குவான்டிட்டி போடக்கூடாது, அந்த மிக்சரோடைய டோட்டல் குவான்டிட்டி கீழே போடணும். சரிங்களா? ஸோ அப்கமிங் கிளாஸில் நான் இந்த கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றா அது அந்த ஆட் பண்ணும்போது அந்த டாபிக் வரும்போது இது உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறேன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை பேசிக்காக நீங்கள் மிக்சர் அண்ட் அலிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கொஷின்ஸ் போக உங்களுக்கு புரியும். ஸோ கொஷின் என்ட்ராயிலாமா? வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 equal vessels are filled with mixture of water and milk in the ratio of 3:4. ஸோ 2 மிக்சர் ஈக்குவல் வெசல்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிறேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டா 2 மிக்சர் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் தான். வித் மிக்சர் ரேஷியோ ஆஃப் வாட்டர் மில்க் 1 3:4, இன்னொன்று 5:3. இப்போ இது ரெண்டுமே தேர்டு ஒரு வெசலில் போடுறாங்க, அப்போ ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி தான் உங்கள்கிட்ட சொன்னேன், அப்போ தான் சொன்னேன் ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்க ஸ்டார்டிங்கில் டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. டோட்டல் குவான்டிட்டி கொடுக்கலன்னா என்ன சொன்னேன், இந்த 2 ரேஷியோவும் இங்கே இவனே சொல்லிட்டா ஈக்குவல்ன்ட்டு. அப்படின்னா 2 என்ன பண்ணும், ஈக்குவல் பண்ணும். மேலே 3 + 4 7, கீழே 5 + 8, சரி 5 + 3 8. அப்படின்னா இன்வெர்ஸாக போட்டுக்கலாம். இப்போ தான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், 53 59, இதுதான் ரேஷியோ. ஓகேங்களா? இதுதான் மெத்தட் 1.
நான் என்ன சொன்னேன், ரேஷியோ இருக்குன்னா அந்த 2 ரேஷியோவே இவனே ஈக்குவல்னு சொல்லிட்டான், அவங்க டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவல் தான் சொல்லிட்டான். அப்போனா நம்ம ஈக்குவல் பண்ணிட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே. இப்போ 2வது மெத்தடு, இது ஒரு மெத்தடு. இப்போ இது நார்மலாக நம்ம பண்ணுறதுனா எப்படி ப்ரோ பண்ணலாம் ப்ரோ? ஓகே ப்ரோ, எனக்கு நீங்கள் சொன்னது ப்ரோ ஓகே. பட் இதை நார்மலாக பண்ண எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 + 4 இல்லை 5 + 3 இது எல்லாமே என்னது டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவல் தானே. நான் என்ன சொன்னேன், 2 ரேஷியோ இருந்துச்சுன்னா ரெண்டுமே வேறு வேறு ரேஷியோ சொல்லிக்கிறேன். ஸோ 3x + 4x இதுக்கு ஈக்குவல் டு 5y + 3y. ஸோ x/y என்ன வந்துடும், 8/7. இதை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 24, 32, 35, 21. அதே வெளி வந்துட்டா? அதே வருதா? இங்கே ஈக்குவல்னால டேட்டா ஈக்குவல் பண்ணிட்டோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி கிரியேட்டாக இருக்குது, மிக்சர் ஏ இருக்குல்ல அதோட டோட்டல் குவான்டிட்டியை நான் ஆட் பண்ணுறேன், மிக்சர் பியோட டோட்டல் குவான்டிட்டி ஆட் பண்ணி அந்த அன்னோன் 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குல்ல அதுக்கான ரேஷியோ கிடச்சிரும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கான ரேஷியோ கிடச்சின்னா அதை போய் நான் அந்த ரேஷியோவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த டோட்டல் வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து அப்புறம் டோட்டல் வாட்டர் ஆட் பண்ணி அந்த டோட்டல் மில்க் ஆட் பண்ணி நான் அதுக்கான ரேஷியோ பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இல்லை வேறு மெத்தட் என்ன, நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டுமே ஈக்குவல் வெசல்னு சொல்லிட்டாங்க, நான் அஸ்யூம் பண்ணணும். ஸோ அந்த வெசலோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும், ஒரு என்ன பண்ணுறேன், டோட்டல் 56 நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஒன்றுக்கு 56னா இன்னொன்றுக்கும் 56 தான் இருக்கும். எப்படி ஒரு 56 நீங்கள் அஸ்யூம் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், 3 + 4 7, கீழே இங்கே 5 + 3 8. ஸோ நான் அஸ்யூம் பண்ணிருக்கிற டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோவால் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 7 and 8ஆல் டிவைட் ஆகிற ஒரு நம்பர் என்னது, 56. இப்போ நான் இதை ரேஷியோ படி 3:4 பிரிச்சேன்னா 7 8 வரும், 24 32. அதே மாதிரி இங்கே பிரிச்சிங்கன்னா 5:3 8. ஸோ 7 வரும், 35:21. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 59, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 53. ஸோ 3 மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4th லாஸ்ட் மெத்தட், அலிகேஷன் மெத்தடில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்னது ரேஷியோ, 3:4. ஓகேங்களா? வாட்டர் மில்க். இங்கே என்ன ரேஷியோ, 5:3. ஓகே, நான் அலிகேஷனில் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, வாட்டர் எடுத்தால் வாட்டரை தான் எடுக்கணும், மில்க் எடுத்தால் மில்க்கு தான் எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ எக்ஸாக்ட் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், 54 இப்படின்னு போட்டுடலாம். இங்கே நம்மளுக்கு எக்ஸாக்ட் குவான்டிட்டி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எய்தர் பெர்சன்டேஜில் போடலாம் இல்லை ஃப்ராக்ஷனில் போடலாம், 2 மெத்தட்லையும் போடலாம். இங்கே எனக்கு பெர்சன்டேஜில் போடுறத விட ஃப்ராக்ஷனில் போட்டால் தான் ஈஸி. ஃப்ராக்ஷன் என்னது, வாட்ரு. இப்போ வாட்டரோட பெர்சன்டேஜ் என்ன பண்ணுவீங்க, 3/7 × 100 போடுவீங்களா? இப்போ இந்த 100 இல்லாமல் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆகிட்டுனா நம்ம பெர்சன்டேஜ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாட்டர் என்னது, 3/7. இங்கே வாட்டர் என்ன வரும், இந்த இதில் 5/8. 5 வாட்டர் டோட்டல் டிவைட் பை டோட்டல் குவான்டிட்டி. இங்கே 3 வாட்டர் டிவைட் பை டோட்டல் குவான்டிட்டி. ஸோ இங்கே எனக்கு என்ன வரும்னு தெரியாது. ஓகேங்களா? நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். கீழே என்ன சொன்னேன், டோட்டல் குவான்டிட்டியோட ரேஷியோ சொன்னேன். இங்கே 2 வேசலும் ஈக்குவல், அப்போனா 1:1. 1:1. இப்போ இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண, இதை இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதை இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3/7 + 5/8 = இங்கே என்ன பண்ணணும், இந்த 1 + 1 2 இன்ட்டு இந்த எக்ஸ் சென்டரில் இருக்கிறது. இதுதான் அலிகேஷன். இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ இதை பண்ணிங்கன்னா 24 + 35 ÷ 56. இது 2 இங்கிட்டு வந்துச்சுன்னா 112. ஸோ x = 59/112. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம போட்ட ரேஷியோ என்னது, மேலே வாட்டர் கீழே டோட்டல் குவான்டிட்டி. அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்கும், மேலே வாட்டர் கீழே டோட்டல் குவான்டிட்டி. ஸோ வாட்டர் 59னா 112லேருந்து 59 கழிங்க 53 கிடச்சிட்டா ரேஷியோலையும். சப்போஸ் இதை நீங்கள் வந்து ப்ரோ வாட்டர் எடுக்காமல் எனக்கு மில்கில் போட்டாலும் வருமா? எஸ், அஃப்கோர்ஸ் வரும். எப்படி பாருங்கள்,
மேலே மில்க் என்னது 4 டிவைட் பை டோட்டல் குவான்டிட்டி, கீழே மில்க் என்னது டிவைட் பை டோட்டல் குவான்டிட்டி. இங்கே எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இங்கே 1 1. ஸோ 4 டிவைட் பை 7 ப்ளஸ் 3 டிவைட் பை 8 ஈக்குவல் டு 2x. 2x எப்படி இருந்துச்சு, 1 + 1 இன்ட்டு எக்ஸ். இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு இந்த எக்ஸை போட்டுட்டு கீழே இருக்கிற டோட்டல் குவான்டிட்டியை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 32 + 21 டிவைட் பை அகைன் 112. ஸோ 53 டிவைட் பை 112. இங்கே என்ன போட்டிருக்கோம், எல்லாமே மில்க்கு. அப்போனா மேலே இருக்குது மில்க், கீழே டோட்டல் குவான்டிட்டி. ஸோ டோட்டல் குவான்டிட்டி மில்க்கு கழிச்சா 59 53. ஸோ 4 மெத்தட் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். There are 3 containers of equal capacity. The ratio of sulfuric oxide to water in first container is 3:2. ஸோ இப்போ 3 ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் கெப்பாசிட்டி. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆசிட் 3:2. செகண்டில் பார்த்தீங்கன்னா 7:3. தேர்டில் பார்த்தீங்கன்னா 11:4. இப்போ ஈக்குவல் குவான்டிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுமா? இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், வைஸ் வெர்ஸா இன்வெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். வைஸ் வெர்ஸா பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே 5 கூட்டினா இங்கே 7 + 3 10, 11 + 4 15, 30ஓட மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இருக்குதா? ஸோ 6 3 2 அவ்வளோதான். இங்கே எல்லாமே ஈக்குவல் கெப்பாசிட்டினால அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுற வேண்டியதான். ஸோ 29 இங்கே வந்து 61. ஸோ 61:29 ரேஷியோ. ஓகே ப்ரோ, இந்த மெத்தட் ஓகே. இப்போ இதை நம்ம அந்த இதில் வந்து செகண்ட் மெத்தட் போட்டிங்கன்னா டஃப்பு. செகண்ட் மெத்தட் மீன்ஸ் இந்த மெத்தடு எனக்கு 3 ரேஷியோ வந்தனால டேரெக்டாக ஈக்குவல் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொன்றும் ஈக்குவல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 3யுமே நம்ம ரேஷியோ ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், ஏன்னா நமக்கு ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்னது 2x ஈக்குவல் டு 7y + 3y. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ என்னது 2:1. இப்போ இதே மாதிரி அகைன் 3x 2x + 11y 11z + 4z. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்னது, இஜெட்டுக்கும் ரேஷியோ என்னது? கான்செப்ட் எப்பவுமே சேம் தாங்க. அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா அதே தான் இங்கே ப்ராசஸ் பண்ண போகிறோம். 3 ஸ்டெப் வரும்போது அதே தான், பட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆட் ஆகும், அவ்வளோதான். பட் சேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இங்கே 3:1 வரும். எப்பவுமே நான் என்ன சொன்னேன், 2 ரேஷியோ வரும்போது இங்கே பாருங்கள், x:y x:z. நம்ம மேலே பார்த்தோம்னா சாக்லேட்டு எனக்கும் உங்களுக்குள்ள ரேஷியோ, அப்புறம் எனக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ள ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அப்போ என்ன பண்ணோம், என்ன ஈக்குவல் பண்ணணும். இங்கே நான் 2, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ இதை சிங்கிள் ரேஷியோ மாத்திரக்கு என்ன பண்ணணும், x:y z. இதை 3ஆலையும் இதை 2ஆலையும் பண்ணி பண்ணுங்கள். 6 3 6 x 6 தான் இருக்குது, 2 அவ்வளோ சிங்கிள் ரேஷியோ மாறிட்டு. இப்போ அவங்க ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 3xனா 18 12, இங்கே 3னா 21 9, 2னா 22 8. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் 2 தான் இருந்துச்சு, இங்கே 3 இருக்குது. பட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், அந்த XY Z நீங்கள் எக்ஸ்ட்ரா இஜெட்டை ஆட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் இந்த XY Z அப்படிங்கிற ரேஷியோவை ஈக்குவல் பண்ணுவோம். புரிஞ்சு படித்தோன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஏன் நம்மளால் வந்துட்டு பண்ண முடியலன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சம் நான் சொல்லிக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கான்செப்ட் சேம் தான், ஓகேங்களா. ஆனால் நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து அதை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம், என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்க்கும்போது. இப்போ அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ செகண்ட் மெத்தட் இது தான். தேர்ட் மெத்தட் நம்ம என்ன போட்டோம், டோட்டல் குவான்டிட்டி அசியூம் பண்ணிக்கிறோம். இங்கே நீங்கள் அசியூம் பண்ணலாம் ஈக்குவல் எல்லாமே. ஸோ 13 அசியூம் பண்ணிக்கிற வேண்டியது தான். அசியூம் பண்ணிட்டு ரெஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் போடணும். 13 அசியூம் பண்ணாலும் சரி, 16 அசியூம் பண்ணாலும் சரி, ஆன்சர் ஒன்றா தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது மெத்தட் ப்ரோ, இதை நீங்கள் அலிகேஷனில் போட முடியுமா? எஸ் வி கேன். போடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ போடும்போது இப்போ 2 ரேஷியோ இருக்கும்போது டேரெக்டாக போடலாம். 3 ரேஷியும் போது 2 ப்ராசஸாக பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட், அது ஃபஸ்ட் ப்ராசஸ் என்னது இருங்க, இதை எழுதிக்கிறேன்.
7:3, 11:4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணால் மொதல் இது ரெண்டையும் பண்ணணும், அதில் கிடைக்கிறத வச்சு இது ரெண்டையும் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ 3/5, 7/10. ஸோ எக்ஸ் ரேஷியோ என்னது ஈக்குவல் தான், 1:1. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3/5 ப்ளஸ் 7/10 = 2x. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணோன்னா 13/20 வரும். ஸோ எக்ஸ் = 13/20. இப்போ இதுக்கு முன்னாடி வர ரெண்டு சொல்யூஷனால அப்படியே வச்சிடலாம். இங்கே மூணு சொல்யூஷன் இருக்குது. அப்போனா இப்போ இந்த ரெண்டுக்கும் கிடச்சதை வச்சு இது கூட போடணும். ஸோ இப்போ 13/20 லாஸ்ட்டு இருக்கிற மிக்சர் அதில் இருக்கிறது 11/4. இங்கே ஒய்னு வச்சுக்கணும். இப்போ இங்கே தான் விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம. டோட்டல் குவான்டிட்டி. ஓகேங்களா? இப்போ இதுவும் ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, எல்லாம் ஒன்று தான். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா இது 2ஆக மாறிடுமா? ஸோ இங்கே 2 போடணும், இங்கே தான் 1 போடணும். எல்லாமே ஈக்குவல் தான். பட் ரெண்டு மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது 2ஆக மாறிடும்ல. இப்போ ஒன்று இப்போ உங்கள்கிட்ட 1 ரூபா, என்கிட்ட 1 ரூபா, உங்கள் ஃப்ரெண்ட்ட 1 ரூபா இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே ஈக்குவல் தான். ஆனால் இப்போ நானும் நீங்களும் ஆட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட 2 ரூபா மாறிடும், உங்கள் ஃப்ரெண்ட்ட 1 ரூபா தான் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டும் ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கிறோம்? 13/20 இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ட 11/4 இருக்குது. சரி, 4 இல்லை, டோட்டல் போடணும். இந்த தப்பு பண்ணிடவே கூடாது, கீழே டோட்டல் தான் போடணும். 15. ஸோ அப்படின்னா நம்ம இந்த ஆட் பண்ணக்கப்புறம் இருக்க டோட்டல் குவான்டிட்டி 2, இங்கே 1. ஸோ இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், 13/10. ஏன்னா 22ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிடும், 10 தான் இருக்கும். ப்ளஸ் 11/15 = y இன்ட்டு என்ன சொன்னேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 2 + 1 3. இப்போ இதை காமன் டைமாக இது மீச்சமாக எடுத்திங்கன்னா 39 ப்ளஸ் இங்கே ஒரு 22 /30 இங்கிட்டு வந்துச்சுன்னா 90. y = 61/90. இங்கே y என்னது? இனிஷியல் எடுத்த ஆசிட். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே நம்ம என்ன நான் சொன்னேன், மேலே எடுக்கிற டைம் எப்பவுமே ஒன்றா தான் இருக்கும். அப்படின்னா இதுவுமே ஒன்றா தான் இருக்கும். அப்படின்னா 61 ஆசிட்னா டோட்டல்லேருந்து 61 கழிச்சா என்னது? 29. வாட்டர் கிடச்சிட்டா? நமக்கு அதே ரேஷியோ கிடச்சிட்டா? அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறது, என்றைக்குமே மறக்காதுங்க உங்களுக்கு. இதுதான் ஆக்சுவலி இதுதான் பேசிக். நம்ம என்ன ஆக்சுவலி பேசிக்காக ஒரு சம்மை எடுத்து போடுறோம்ல, அது பேசிக்கே கிடையாதுங்க. இப்போ நான் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்கிறேன்ல, அந்த புரிதல் தான் உண்மையிலே பேசிக்குங்க என்னை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? த போர்ஷன் ஆஃப் ஓகே, இதை நீங்களே போட்டுருங்க, இதுக்கு ஹோம்ஒர்க் ஆன்சர் பண்ணுங்கள், ஏன்னா ஈஸி தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த லெவல் போகலாம். இப்போ 3 containers have their volume in the ratio of 3:4:5. They are full of mixtures of milk and water. The mixture contain milk and water in the ratio 4:1, 3:1, 5:2. The contents of all these 3 containers poured into 4th container. Then find the ratio of milk and water in the 4th. அதாவது 3 கண்டெய்னர் எங்கப்பா, அந்த 3 கண்டெய்னரோட வால்யூமோட ரேஷியோ வந்து 3:4:5. இப்போ அந்த 3 கண்டெய்னருக்குள்ளேயும் மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ 4:1, 3:1, 5:2 இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் வர ஈக்குவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுனால ரேஷியோவை ஈக்குவல் பண்ணியாச்சு, ஈக்குவல் பண்ணி ஆட் பண்ணியாச்சு டேரெக்டாகவே. இங்கே ஈக்குவல் இல்லையே, ரேஷியோ 3:4:5 இருக்கு, என்ன பண்ணலாம் யோசிங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், வாட் எவர் ரேஷியோ இருந்துட்டு போகுது, நம்ம எல்லாத்தையும் 1:1:1 மாற்றிட்டோன்னா ரெஸ்பெக்ட் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3:4:5 கிடச்சிருமா? இங்கே 4 + 1 5, 3 + 1 4, 5 + 2 7. இதை எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணணும். அப்படின்னா இப்போ இங்கே 4 + 1 5 இருக்குது, இங்கே 4 7. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ காமனாக ஏதாச்சும் நம்மளுக்கே தெரிஞ்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த 5 விட்டுட்டு இங்கே 4:7 இந்த வேலையில் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே இந்த 4 விட்டுட்டு இந்த 5 7, இங்கே இந்த 7 விட்டுட்டு இந்த 4 அண்டு இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த 1 தவிர்த்து மிச்சம் 2 நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிரும், ரேஷியோ ஈக்குவல் ஆயிடுச்சு, 1:1:1. நீங்கள் இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் டோட்டல் குவான்டிட்டி ரேஷியோ பாருங்கள், 1:1:1 தான் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அவங்க ரெஸ்பெக்ட் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க, முடிஞ்சு. வாங்கினதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போட்டாலும் ஆன்சர் வரும். நான் இன்னொன்று சொன்னேன், காமன் டைம் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். 4 4 4 4லாம் கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 21 84 is 21. தென் 35 105 is 35 125 is 50. ஸோ ஆட் பண்ணுங்கள். இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 80. ஸோ 106 வரும். ஓகேங்களா? இங்கே ஆட் பண்ணால் 4 ரிமைனிங் 1. ஓகே 314 கிடைக்கும். இப்போ அடி கொடுத்தீங்கன்னா 117 is 53. ஓகேங்களா? இதை மெத்தட் டூலையும் போடலாம், ஆனால் காம்ப்ளிகேட்டட் ஆகும். நான் உங்களுக்கு அதாவது நான் என்ன இருக்குங்கிற சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன் நான் எல்லா மெத்தடையும் சொல்லி கொடுக்குறேன்னா, ஒரு சில இடத்துல ஒரு மெத்தட் ஈஸியாக இருக்கும், ஒரு சில மெத்தட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம அந்த சம்மை படிக்கும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மெத்தடை போட்டால் தான் ஈஸியாக இருக்கும், அந்த மெத்தட் காம்ப்ளிகேட்டட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் புரிதல் வந்துட்டுனா 4 மெத்தடில் எங்கே எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா? ஸோ மற்ற 3 மெத்தடுமே இதில் போட முடியாமல் இல்லை. மற்ற 3 மெத்தடையும் இங்கே போட முடியும். அலிகேஷனும் போடலாம், எல்லாமே போடலாம். ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற 3 மெத்தடையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வரலைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ப்ரோ எனக்கு இல்லை ப்ரோ எனக்கு தெரில அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், பட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 containers whose volume are in the ratio 2:3:4. ஸோ இதுவுமே சேம் இப்போ நம்ம போட்டதான். ஸோ 4:1 11:4 7:3 2:3:4 ரேஷியோவில் வேணும் எனக்கு. முதல் என்ன சொன்னேன், ரேஷியோகளை பண்ணணும். இங்கே எல்லாமே பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு. 30. ஸோ வேணால் நான் என்ன பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். தென் ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ இங்கே பாருங்கள் 6, இதை மல்டிப்ளை பண்ணால் 6 கேன்சல் ஆகிடுமா? இங்கே பாருங்கள் 2. ஸோ காமன் டைம்லாம் கேன்சல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. 8:2 11:4 14:6 12. இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 3 3. ஸோ 11:4 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நீங்கள் மற்ற 2 மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் சொல்லி கொடுத்துருவேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து முதல் 2 கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ண வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போடணும் எனக்கு மற்ற மெத்தட்ஸ்லாம். அது காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்குருவோம். நான் ஏன் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் உங்களை போட சொல்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு தேவை அதில் இருக்கிற கான்செப்ட் கற்றுக்கணும். நீங்கள் அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது விஷயங்க. நமக்கு அந்த கான்செப்ட் தெரியணும், அவ்வளோதான். அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா எப்படி கொஸ்டின் கேட்டால் நம்மளால் போட முடியும். அது தெரியாதனால தான் நம்மளை பண்ண முடியல. ஓகேங்களா? தென் இந்த கொஸ்டின் இப்போ அதிலே நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் ஆட் ஆகுது. சேம் கொஸ்டின் சேம் மாதிரி தான் இருக்கிற டைப் தான். ஓகேங்களா? 3 vessels whose capacities are 3:2:1 are completely filled with milk and water. The ratio of milk and water in the mixer 5:2 4:1 4:1 respectively சொல்லிட்டாங்க. 3 கெப்பாசிட்டி இருக்கிற வெசல் வந்து 3:2:1 இருக்குது அதோட ரேஷியோ டோட்டல் குவான்டிட்டி. இப்போ வித்தின் தி வெசல்ஸில் மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:2, இன்னொன்று 4:1, இங்கேயும் 4:1 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இங்கே தான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரிக் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, அப்படியே எல்லா மிக்சரையும் எடுத்து நீங்கள் போட்டு ஆட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வர. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, டேக்கிங் 1/3 ஆஃப் ஃபர்ஸ்ட், 1/2 ஆஃப் செகண்ட், 1/7 ஆஃப் தேர்ட் மிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சேம் ப்ரொசீஜர் தாங்க. நீங்கள் வந்து குழப்பறதுக்குலாம் ஒன்றுமே. நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக சொல்லுங்கள், 5:2 4:1 4:1 ரேஷியோ 3:2:1 இருக்குது. நம்ம அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல நம்ம ரேஷியோ ஈக்குவல் பண்ணி ரெஸ்பெக்ட் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த ரேஷியோவில் வந்துடும். ஸோ 5 7 7 இப்போ எல்லா ரேஷியோவும் ஈக்குவல் ஆகிட்டா. இப்போ ரெஸ்பெக்ட் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு டோட்டல் கெப்பாசிட்டி ரேஷியோ கிடச்சிட்டு அந்தந்த இதுக்கு. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, 1/3 தான் வெளியெடுக்கிறாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, 1/2 தான் வெளியெடுக்கிறாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, 1/7 தான் வெளியெடுக்கிறாங்க. அப்போ நான் இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். 25:10 28:7 4:1 18. இங்கே பார்த்தீங்கன்னா 57. ஸோ 19:7
6. வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் தி மியூ மிக்சர்? ஸோ வாட்டர் என்னது 6 டிவைட் பை டோட்டல் எவ்வளோ 25 இன்ட்டு 100 24%. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு அவங்க கிவன் ரேஷியோ எழுதிட்டேன். நம்ம என்ன பண்ண சொன்னாங்கன்ற வாட் எவர் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி முதல் ரேஷியோ ஈக்குவல் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த ரேஷியோடைய வேல்யூவை 1:1:1 மாற்றுறதுக்கு டோட்டல் குவான்டிட்டிய வேல்யூவை 1:1:1 மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணேன், இதை 5 ஆலையும் இதை 7 ஆலையும் 7 ஆலையும் பண்ணேன். இப்போ இரண்டையும் ஆட் பண்ணுங்கள். 5 + 2 7, 7 × 5 35, இங்கே 5 × 7 35, 5 × 7 35. இப்போ ரேஷியோ பாருங்கள் 1:1:1. இப்போ இந்த ரேஷியோ எனக்கு என்ன பண்ணணும், 3:2:1 மாற்றணும். என்ன பண்ணேன், டேரெக்டாக 3:2 மல்டிப்ளை பண்ணிங்க. நீங்கள் வச்சுருக்க 1 1 1 இருக்கும், 3 1 மல்டிப்ளை பண்ணிங்க, 3 2 1 வந்துடும். இப்போ இந்த 3 1 2 நான் என்ன பண்ண போகிறேன், 1/3 எடுக்க போகிறேன், 1/2 எடுக்க போகிறேன், 1/7 எடுக்க போகிறேன். அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்டு ஸோ இப்போ நான் உங்களுக்கு நடத்திருக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எப்படி நம்ம கிளாஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை ஏதாவது வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா, நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து இல்லை ப்ரோ இப்படி சேஞ்சஸ் பண்ணுங்கள் அப்படி சேஞ்சஸ் பண்ணுங்கள், ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு. நான் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு புரியுதா புரியலங்கிறது எனக்கு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் இதே மெத்தடில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது மாற்றணுமா உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படிங்கிறத நான் திங்க் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சு. ஸோ எனக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எனக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.